ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ISAITAMIZHAN சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கைன்மாஸ்டர் ப்ரோ ப்ரீமியம் வெர்ஷனோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது டுட்டோரியல் நம்ம கைன்மாஸ்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டுட்டோரியலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய இமேஜஸ்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணுவோம். இப்போ எஃபெக்ட்டு செலக்ட் பண்ணுறோம்னா நம்ம வந்து லேயரில் தான் போகணும். இப்போ லேயரில் எஃபெக்ட் அப்படின்றது கொடுத்தோம்னா பேசிக் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். மிரர் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மேற்கொண்டு நமக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த கெட் மார்க் கொடுத்தோம்னா நமக்கு நேராக இங்கே கொண்டு வந்துடும். இதில் வந்து டைமென்ஷனல் மிரருங்கிற ஆப்ஷனை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு முன்னாடியே வந்துருச்சு. இதை நான் இப்போ செலக்ட் பண்ணேன்னா இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், எனக்கு டைமென்ஷனல் வியூ மாதிரி வருது. நம்மளையா வாங்க பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து டைமிங்கும் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை செலக்ட் பண்ணோம்னா முன்னாடி பின்னாடி எல்லோ திக்னஸ் வரும். அந்த எல்லோ திக்னஸ் வச்சு நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஷார்ட்டும் பண்ணிக்கிட்டால் எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். நம்மளையா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ ஒன்றா இருக்குது, அதுக்கப்புறம் டைமென்ஷனல் வியூ வருது, திருப்பி வந்து டைமென்ஷனல் வியூ விட்டு போயிடுது. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோவுக்கான கிராஃபிக்ஸ் கொடுக்கலாம். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணோம்னா கிளிப் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்கும். இதில் இல்லாமல் இது வந்து கொடுத்துருக்கிறது நம்ம மேற்கொண்டு வேணும்னா இதை கெட் மார்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து ஓப்பனிங் டைப் மாதிரி இதில் கொடுக்குறேன். பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா, இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் பண்ணோன்னே கீழே டெக்ஸ்ட்டோடு எனக்கு சேர்ந்து ஓப்பன் ஆகுது. என்னடா நடுவில் ++ஆக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அதாங்க ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸு. புரியலையா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், உள்ளே நமக்கு இன்னொன்று ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்கிறது. மேற்கொண்டு நம்ம இதுலேயும் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறையாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்ணாடி உடையிறது நிறையாவே இருக்குது. பாருங்கள், ஸ்டார் லூப் ஹோல் பாருங்கள், மேலேருந்து வானத்துலேருந்து ஸ்டார் வர மாதிரிலாம் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸுக்கும் இது பண்ணல இந்த மாதிரி வீடியோ ஒன்று இருக்கும், அது வீடியோ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து பாருங்கள், அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் டவுன்லோட் பண்ணது மேலே வந்துருச்சு. இப்போ கொடுத்துட்டேன்னா நமக்கு அது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டார் வந்து இன்வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி வந்துடும். இது அவுட்வேர்ட் கொடுத்தனா இப்படி வந்துடும். சிம்பிள் தாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. என்னடா டைமென்ஷனல் வியூவில் இருக்கிறனால அப்படி வருதுங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக தான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரான்சிஷனுக்கும் நம்ம பண்ணலாம். இது எப்படிங்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ ஃபோட்டோவை பிடிச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதே வந்து ஃபோட்டோ வந்து குறிக்கிட்டோம்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. நம்ம ஃபோட்டோ கட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நமக்கு எக்கச்சக்கமான இது இருக்குது. எஃபெக்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம லேயர் கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவர்லே, அதாவது இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு சில ஸ்டிக்கர்ஸு. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கெட் மோரில் போனோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் நானே நேற்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்படி தான் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டு அவங்களும் அதுவும் இல்லாமல் வந்து பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கையில் நமக்கு வந்து இதில் வந்து இந்த மாதிரி தான். இதில் வந்து நமக்கு டைமிங் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா 1.5 இதெல்லாம் வருதில்ல, இதில் வந்து நம்ம இப்படி குறைச்சோம்னா இப்படி 1 செகண்ட்ஸில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 0 டக்குன்னு இப்படி வருது. நம்ம 2 நிமிஷத்துக்கு மேலேனா இப்படி பொறுமையாக வரும். இது தாங்க நமக்கு வந்து இதில் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து வீடியோ ஓப்பனிங் டெக்ஸ்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் எதாவது நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஹாய் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் அப்படியே பெருசாக ஆக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணி இப்போ ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுது. கலரும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணோடனே இதுக்கு வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்குறேன். இப்போ பாப்பப் நிறைய இந்த மாதிரி வந்து அனிமேஷன் இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நமக்கு இங்கே இப்படி நின்றுட்டுருக்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி 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 பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ ஒவ்வொன்றுக்குமே வந்து இது மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து கவலை இல்லை. நம்ம கைன்மாஸ்டர் ப்ரோ இதில் வந்து ப்ரீமியம் வெர்ஷனில் எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்குது. ஒவ்வொரு ட்ரான்சிஷனும் நம்ம இங்கே பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். வந்துடுச்சு பார்த்தீங்களா, அதுதாங்க. ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி ஷார்ட்டன் பண்ணிக்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரே இது தான்.
இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டுட்டோரியலுக்கும் நம்ம டுட்டோரியல் வீடியோ இதுதான். நம்ம கைன்மாஸ்டர் ப்ரோவில் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதில் வந்து நம்ம மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் வருது. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இதை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன். இங்கே வந்து மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஆஹா ஒன்று மறந்துட்டேனே. இங்கே பாருங்கள், கீழே வாய்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கையில் மட்டும் அந்த அலோவ் பண்ணணும். அதனால் வந்து நம்ம வந்து பேசுறது ரெக்கார்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட வாய்ஸில் ஸ்டாப்பு கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து இது வந்து இங்கே கொடுக்குற வாய்ஸும் கீழே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேணான்னா இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே உண்டு. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஏதாவது ஒன்று மூவ் பண்ணணும் ஒரு எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ நான் டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுற மாதிரிங்க, பின்னாடி எப்படி வேணாலும் நான் மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இங்கே மேலே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஓப்பன் ஆகுது. ஒவ்வொரு ஃபோன் குவாலிட்டியில் என்னென்ன ரெசல்யூஷன் இருக்கோ அதுதான் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்தோம்னா நம்ம வந்து ஹை லோ வந்து நம்ம இஷ்டம் தான். அது டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனுக்கு தேவையானது இருக்கும். நம்ம ஆனால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அதுவே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது நம்ம வேணும்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம், வேணான்னா இந்த இடத்துல டெலிட்னு கொடுத்து டெலிட் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலில் நமக்கு வந்து ஃபைல் மேனேஜரில் கைன்மாஸ்டருங்கிற ஃபோல்டரில் எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கும். இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இசைத்தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.